அண்ணி தம்பி, கோட்டை தூண் மாதிரி நீங்க இருந்தும் என் குடும்பம் இந்த கதிக்கு ஆளாயிடுச்சு. அப்படி நினைச்சாத்து எனக்கு தெரிய வேண்டாம். முந்தைய என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அண்ணனை இப்படி மோசமா நடக்க விட்டுருப்பேனா இந்த இடத்துல கட்டி போட்டுக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன எங்க எங்க அண்ணே அவரு? தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? கோயில் மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒரு சத்திரத்துல விழுந்து கிடக்காரு அண்ணன். அவனைத்தான் கேட்கிறேன், எங்க அவரு? இல்ல தம்பி, நீங்க ஏதோ தவறா கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல தம்பி. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன கண்டது உங்களை அறியாம குமிரிட்டீங்க. உடனே உங்க பண்பும் புருஷ மேல உங்களை திரை அடிக்குது. இப்ப சமாளிக்கிறீங்க, அப்படித்தானே? அழாதீங்க அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. அண்ணனை கொண்டு வந்து அவர் கையாலே உங்க கண்ணீரை தொடக்க வைக்கல. தம்பி, தம்பி, கடவுளே! அண்ணா, 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 ரங்கா, அப்போ எங்க அண்ணன் மனசையா ஒரு மார்க்கத்தை மாத்தாது நான் தான்டா, நானே தான். ஓ சரி, இப்ப எங்க அண்ணங்க அண்ணன் இந்த இடத்தை விட்டு வர போறதில்ல, தம்பி உயிரோட தப்ப போறதில்ல. ரங்கா, மருது என்ன நீ கடிச்சு பணத்தை படிச்சுக்கிட்டு போனீங்க, அதுக்கு பழி வாங்கணும் திட்டம் போட்ட. அந்த திட்டத்துக்கு முதல் பலி உங்க அண்ணன். இப்போ நீ மருது மருது அண்ணே, நீங்களா இப்படி? என்னடா இதெல்லாம்? என்னடா இது கலாட்டா? நீ எங்கடா இங்க வந்த? எங்கடா வந்தேன்னு கேட்காதீங்க. நான் வந்து விழுந்த நரகத்துக்கு நீ ஏன் வந்தேன்னு கேளுங்க. நான் ஏன் வந்தேன் தெரியுமா? உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் உங்க மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு. புறப்படுங்க. புரிஞ்சுது. உங்க அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து உன்னை அடியாள அனுப்பியிருக்காங்கடா. தப்பா பேசாதீங்க. பேசுண்டா. எப்ப இது மாதிரி நடந்துச்சோ இதோட வீடு பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் அடியோட மறந்துட்டா. அண்ணே, சோழவனத்தை விட்டுட்டு சுடுகாட்டுல வந்து கிடக்குறீங்க. அதனால தான் இப்படி பேசுறீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாங்கண்ணே. நான் இங்கதான் இருப்பேன், அங்க வரமாட்டேன். அண்ணே சொல்றேன். அண்ணே, காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். எனக்காக நீங்க வர வேண்டாம். உங்களை தலைமகன் சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே அம்மா, அவங்களுக்காக கூட நீங்க வர வேண்டாம் அண்ணே. நீங்க தாலி கட்டின புண்ணியவதிக்காக, அவங்க கண்ணீருக்காக அது வாங்கண்டா. வாங்க. வீடு பூண்டு அடிச்சதும் இல்லாம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க அதை கேட்டுக்கிட்டு புடுங்கி பண்ணிக்கிறீங்களே. போறதுன்னா போங்கல. கேளுங்க, வாங்க. விட மாட்டேன். நீங்க வந்துதான் தீரணும். விடுறா அண்ணே, வாங்க. அண்ணே, நான் சொல்றேன் கேளுங்க. என் கூட வாங்க அண்ணே. வாங்க. காலை விடுறா. விட மாட்டேன். காலை விடுதா கொன்னுடுவேன். என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்க காலை விட மாட்டேன். விட மாட்டேன். அண்ணே, அண்ணே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்க ரொம்ப சாதுவா இருப்பீங்க, நான் முரடனா இருப்பேன். நீங்க தலை பிள்ளைங்கிறதுக்காக
அம்மா உங்களுக்கு அழகான பொம்மை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நான் அதை பறிச்சுக்குவேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவங்கிட்ட வம்புக்கு போறேன்னு சொல்லி அம்மா தான் என்ன அடிப்பாங்க, நீங்க அடிக்க மாட்டீங்க. அண்ணே, உலக விவரம் தெரிஞ்சதுல இதுவரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே இல்லைன்னு, இப்ப அடிச்சுட்டீங்கன்னு. பரவாயில்ல, என்ன அடிச்சதுக்காகவாவது வாங்கண்ணு. அண்ணே வாங்கண்ணு, வாங்க வீட்டுக்கு வாங்கண்ணே. வாங்க கால சொல்ற கால விடுறா. வாங்கண்ணே. நீ என்ன கதர்னாலும் சரி பதர்னாலும் சரி, நான் அந்த நரகத்துக்கு வரமாட்டேன். அந்த மூதை முகத்துல விழிக்க மாட்டேன். அண்ணே, உங்களுக்காக உயிரை விட துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உத்தமையா மூதேவின்னு சொல்றீங்க? உத்தமி? யார் உத்தமி? புருஷன் எந்த தவறு செய்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இருக்காளே அவதான் உத்தமி. இப்படி குழந்தை நினைத்து புருஷனுடைய சந்தோஷத்தை கெடுத்து கலாட்டா பண்ண சொல்றாளே அவளா உத்தமி? மூடுவாய். எங்க அண்ணியை பத்தி பேச உனக்கு அருகதையே கிடையாது. நீ ஒரு பெண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்ல அதை சொன்னதுக்கு இங்கேயே உனக்கு கொண்டு இருப்பேன். நிறுத்துடா அண்ணே. என்னண்ணே, கடைசி வரையில உங்க கண்ணீரையும் சிரிப்பையும் பங்கெடுத்துக்கு போற அந்த பத்திர தெய்வத்தை இந்த நாய் கேவலமா போதும். உங்க முன்னாலேயே நாய் பேரை திட்டாரு. அது கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. என்ன இருந்தாலும் உங்க தம்பி இல்ல, போறதெல்லாம் போங்களே. நடினா அவன் கிடக்குறான், நீ கோச்சிக்காத. எங்க அண்ணியை தொட்ட கை இன்னொருத்தி தொட அனுமதிக்கவே மாட்டேன். வெட்டி கூட வெட்டியாம போடா. என் உயிர் போனாலும் சரி, உங்களை அழைச்சிக்கிட்டான போவீங்க. என் உயிர் போனாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வரமாட்டேன். வாங்கண்ணே. முடியாது. வாங்கண்ணே. சொல்லியாது. வாங்கண்ணே. விடுறா. முடியாது. விடுறா. முடியாது. விடுறா. வரமாட்டேன். போடா. அண்ணே, அண்ணே, அம்மா, அண்ணே, அம்மா, அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. உங்க நன்மைக்காக வேறு வழி இல்லாம நான் இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. கடவுளே, நீயாவது என்ன மன்னிச்சிருக்கு. என்னங்க, என்னங்க, அவங்க அண்ணன் அடிச்சு தூக்கிட்டு போறாருங்க. தொலையட்டும். என்னங்க எப்படி ஆயிடுச்சு? பழி வாங்குறதோட அவனை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும்னு திட்டம் போட்டு ரெண்டுமே நடக்கிற. ஐயோ சோமு, சோமையா மறந்து என்னடா நடந்தது? பயப்படாதீங்கம்மா, ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் மயக்கம் அவ்வளவுதான். அண்ணா, 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 பாருங்க அம்மா, பாருங்க தண்ணி குடிக்கும். தம்பி, அண்ணா, அண்ணா, அத்தா, அண்ணா, அத்தா. ஏண்டி இந்த பயல் அனுப்பி என்ன அடிச்சு தூக்கிட்டு வர சொன்னியா? என்னது, உங்களை அடிச்சாரா? இவர் உங்களை அடிச்சாரா? அட பாவி, உன் கூட பிறந்த அண்ணனே கை நீட்டி அடிச்சியா? அவ்வளவு நெஞ்செழுத்துமா உனக்கு? இருந்துங்க. ஏத்த பணம் வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு போய் உங்க சின்ன மகனை அனுப்பி என் புருஷனை இப்படி அடிச்சு அலங்காரப்படுத்திட்டு என்ன பைத்தியக்காரியாக பாக்குறீங்களா? கௌரி, என்னையா சொல்ற? நீதாம்மா உன் புருஷனோட கட்ட நடத்தி என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்ட. தாயும் மகனும் சேர்த்துக்கிட்டு என்கிட்ட நாடகம் ஆடுறீங்க. அண்ணே, அம்மா ஒரு பாவம் மரியாதவங்க, அவங்களை எதுவும் சொல்லாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். என் புருஷனை தொடர்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? இவரை நீங்க எப்படி அடிக்கலாம்? உங்க நன்மைக்காக தான் செய்யணும். என் நன்மைக்காக என் தெய்வத்தையே அடிச்சு அவமானப்படுத்தணுமா? இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போங்க, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. அண்ணே, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, அம்மா மட்டும் போக சொல்லாதீங்க. உங்க எல்லாரையுமே நான் வெறுக்கிறேன். இனி யாரும் என் முகத்துல முடிக்காதீங்க. போயிடுங்க, எல்லா இடத்தை விட்டு போயிடுங்க, போயிடுங்க. அண்ணே, தலைப்புள்ள இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்லி உங்களோட இருக்கிற அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போன்னு அண்ணி சொல்றாங்களே, அதை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவன் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? போங்க வெளியே. அண்ணா, அண்ணா, நீங்க மூத்தவர், என்ன எது வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா தாயை அவமானப்படுத்தாதீங்க. கொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு பெத்த தாயை வீட்டை விட்டு துரத்துறவன் எவனும் உருப்பட்டதே கிடையாது. ஒண்ணும் தெரியாத பிள்ளடா. ஏமா, அவருக்கா ஒண்ணும் தெரியாது? கொஞ்சம் கூட தாய்ப்பாச உணர்ச்சியே இல்லாத அந்த பாறாங்கல்ல இன்னுமா உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க? பிள்ளை மனம் கல்லா இருக்கலாம், ஆனா பெத்த மனம் பித்தாச்சப்பா. என்ன செய்ய சொல்றடா? உங்களை ஒண்ணு செய்ய சொல்லமா? நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருப்போம், இங்கே இருப்போமா? ஆனா